ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னொரு ப்ரோமோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ரம்யா, ஜோ, அரோரா இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை. அப்படி இந்த ப்ரோமோல என்ன பிரச்சனையை காட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஆதிரை சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற ரம்யா கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல கிடைக்கிற ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட காரணத்தை சொல்லி நான் வாங்கினேன். நீ அதை எனக்கு விட்டு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஜோ கிட்ட ஆதிரை கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதிரை நீ என்னத்தை கிழிச்சிட்டேன்னு உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க கொடுக்கணும். பாவம் பொழைச்சு போட்டுமேனு பிச்சை போட்ட மாதிரி தான் கொடுத்தாங்க. அவங்க மட்டும் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா நீ பண்ற கேவலமான வேலைகளுக்கு இந்த வாரமே நீ வெளியே போயிருப்ப. உனக்கு தான் வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியாது. நீ தான் எஃப்ஜே மேல உள்ள மோகத்துல பக்கத்துல யாரு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறது கூட தெரியாம பிரம்ம பிடிச்சு தானே சுத்திட்டு இருக்க. ஆமா தானங்க. இந்த ஆதிரையை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறாங்களா? கிடையாது. சூப்பர் டீலக்ஸுக்காக விளையாடாம அவளோட காதலன் எஃப்ஜேக்காக தான் கேம்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வார வீக்லி டாஸ்கான மாஸ்க் டாஸ்க்ல கூட எஃப்ஜேயோட மாஸ்க் எடுத்துட்டு போறாங்க. அவங்க டீம்ல இருக்கிறவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது. கேட்டா நான் எனக்கு தோன்றதை மட்டும்தான் செய்வேன், எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வேற. உனக்கு என்ன சரின்னு படுது? எங்க எஃப்ஜே பார்த்தாலும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கணும்னு தோணுது, இல்லனா அவனுக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது, இன்னும் பலதும் உனக்கு தோணுது. எதுக்குன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற ஆதிரை எப்படி விடியறதுக்கு முன்னாடியே எஃப்ஜே பெட்ல போய் படுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல ரொம்ப ஒஸ்டான பிளேயர் அப்படின்னா அது ஆதிரை, அரோரா இந்த ரெண்டு பேரும் தான். ஆதிரை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, இப்போ அரோரா வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே படு கேவலமா இருக்குது. ஏன் நம்ம பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் நடக்கிற இந்த லீலைகள், காம லீலைகள் தான் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. இங்கிலீஷ் சேனல் முதல் கொண்டு இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உடல் உறவை தவிர எல்லாமே நடந்துருச்சு, எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் ரம்யா கிட்ட ஆதிரை இப்படி சண்டை போடுறாங்க. உடனே ரம்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லாத விஷயத்தை யாரு சொன்னாங்கன்னு சொல்லு, உண்மையாவே நான் தான் சொன்னேன் நிரூபணம் ஆயிருச்சுன்னா செருப்பை கலத்தி அடி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அரோரா இதுக்குள்ள வர்றாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் அரோரா தாங்க. ரெண்டு உருப்படாத ஜென்மமும் ஒன்னா உட்கார்ந்து நேத்து ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஆதிரை, அரோரா இந்த ரெண்டு பேருமே ஒன்னா சோஃபால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அரோரா சில பல கதைகள் சொல்றாங்க. அதாவது ரம்யா எல்லாரையுமே அம்மா, அண்ணன், தம்பி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. அதுக்கப்புறமா அவங்கள பத்தி தப்பா பேசுறா. உறவு முறையை சொல்லி கூப்பிட்டு எப்படி இவங்களால தப்பா பேச முடியுது, என்னாலலாம் முடியாது, நான் ரொம்ப நல்லவா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஆதிரையை பத்தி இப்படி ரம்யா சொல்லியிருக்க மாதிரி இந்த இடத்துல அரோரா ஆதிரை கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் ஆதிரை பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ரம்யா ஜோவுக்கு மண்டை சூடாயிருச்சு. அக்காவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி பேசுவாங்க அப்படின்னு தெரியும்ல, அப்படி களமிறங்குவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கொஞ்சம் நார்மலா தான் பேசுறாங்க. அதாவது அரோரா, நான் இதெல்லாம் சொல்லவே இல்ல, நான் சொன்னேன்னு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கும் போது நீ வாய மூடு, பேசாம இரு, அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி அரோரா ரம்யாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா ரம்யா வாயை திறந்தா அரோரா மாட்டிப்பாங்க. அதை தான் அடுத்ததா ரம்யா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா இரு அரோரா, நடிக்காத, ஒன்னும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலாம் தாப்பா அப்படிங்கிற டைலாக்லாம் விடுறாங்க. என்னக்கா பார்த்த மாதிரியே சொல்ற, நேத்து விட்டுருந்தா தாப்பாவை போட்டிருப்பாங்க அரோரா. ஆமாங்க, துஷார்கிட்ட பேசணும்னு சொல்லி பாத்ரூம் ஏரியாவுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. சரி, பாத்ரூம் ஏரியால நின்று பேச வேண்டியதானே, ட்ரெஸ் மாத்திர ரூமுக்குள்ள வாணி எதுக்காக கூப்பிடுறாங்க? கேமரால பார்க்காம என்னமா பேச போறீங்களா, எதுவும் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரம்யா சொன்ன இந்த டைலாக் கண்டிப்பா அரோராக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, துஷார் சும்மா உட்கார்ந்திருந்தா தொடையை தடவிக்கிட்டு இருக்காங்க, கையை தடவிக்கிட்டு இருக்காங்க, கழுத்துல முத்தம் கொடுக்கறாங்க. இப்படி அரோராவை பொறுத்தளவுல என்னதோ வெறி பிடிச்சு அலையிற மாதிரி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் அரோரா மேல வெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. அடப்பாவிகளா, என்ன கருமண்டா இதெல்லாம், கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கண்ட கருமத்தையும் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ரம்யா என்னை பத்தி நீ தானே இதெல்லாம் பேசியிருக்க அரோரா, நீ சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கும்போது யார பத்தி எல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்க அப்படிங்கறத நான் சொல்லவா? நான் சொல்ல மாட்டேன். ஒன்ன மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட ரம்யா சொல்றாங்க. இதுதான் அந்த ப்ரோமோ. உண்மையாவே தரமான ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொய் அப்படிங்கிறது தண்ணிக்குள்ள அமுக்கி வைக்கிற பந்து மாதிரி தாங்க, எப்படினாலும் வெளியே வந்துதான் ஆகும். அந்த வகையில
அரோரா வசமா சிக்கிருக்காங்க. ரம்யா ஜோ எப்படி தரமா வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அந்த வகையில இந்த வாரம் ஆதிரை அரோரா இந்த ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே போட்டாலே இந்த சீசன் பார்க்கிறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அரோரா ஆதிரை இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.